ஹலோ ஹாய் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? என் பேர் மசிடோனா, ஒர்க்கிங் as அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் இந்தியன் பேங்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும், பட் எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆக முடியல. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், எப்படி ப்ரிலிம்ஸ் கேட்டாலுமே வந்து கிளியர் பண்ணிடலாம், பட் வந்து மெயின்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, இதுதான் நமக்கான பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து லைனாக வந்து எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வரிசை எல்லா எக்ஸாமையும் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ வந்து காமனாக நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஒருத்தர் வந்து 1.5x ஸ்பீடை வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வாட் எவர் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக பாருங்கள், பட் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மேபி இன் பிட்வீனில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பிகாஸ் வந்து 0.25 நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.25 மார்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மெயினாக பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, எனக்கு இதுதான் ஃபேவரட் சப்ஜெக்ட், இது என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளாடி இருக்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் வந்து எல்லாரோட ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரீசனிங் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசனிங்கே வந்து வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ரீசனிங்லேயுமே வந்து டஃப் லெவல் பசல், டஃப் லெவல் மெஷின் இன்புட் அவுட்புட், டஃப் லெவல் கோடிங் டிகோடிங் எல்லாமே வந்து ஒரு டஃப் லெவலில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறது மாதிரி சிம்பிளாக ஒரு இன்இக்வாலிட்டியோ ஒரு சிலாஜிசமோ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோ மெயின்ஸில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரீசனிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஒரு மிஸ்ஸிங் நம்பர், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு 2-3 டிஏ இதை வச்சே அரித்மெட்டிக் டாபிக்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனால் மெயின்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. அரித்மெட்டிக் டாப்பிக்கை பேஸ் பண்ணியே 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அதனால வந்து எனக்கு மேக்ஸ் வராது முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்த மிஸ்டேக்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அது அரித்மெட்டிக் இல்லாமல் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். பட் வந்து மெயின்ஸ்க்கு வந்து நம்ம அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டஃப் லெவலான ஒரு இப்போது வந்து நீங்கள் ரொம்ப அரித்மெட்டிக் ப்ராப்ளத்தை எடுத்தோடனே கஷ்டமாக வந்து எடுத்து சால்வ் பண்ணணும் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பேசிக்கை வந்து நல்ல தரவாகி இப்போ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் எடுத்தால் கூட அந்த டாப்பிக்கில் வந்து பேசிக் லெவலில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டாலுமே நமக்கு வந்து கான்செப்ட் வந்து வைஸ் புரிஞ்சு நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஏன்னா மெயின்ஸில் வந்து நமக்கு அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு டிஏயாக இருக்கட்டும், டேட்டா சஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இது கேட்பாங்க. ஒரு டேட்டா சஃபிஷியன்சி சால்வ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக உட்காந்து டிரைவ் பண்ணி ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்தெந்த டேட்டா இருந்தால் ஆன்சர் பண்ணலாங்கிற விஷயம் தெரிஞ்சாலே நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். அதனால வந்து கொஞ்சம் மேக்ஸ் பயப்படுறவங்க, அரித்மெட்டிக் டாபிக் பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அதை படித்து தான் ஆகணும். அதை வந்து அந்த பயத்தை விடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணவே முடியாது. மெயின்ஸ் குவான்ஸில் தப்பிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் படிக்காமல் இருந்தோம்னா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது. இங்கிலீஷ் தானே அப்படின்ட்டு, பட் அது அப்படி இருக்கக்கூடாது. மார்க் டெஸ்ட்டில் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போடும்போது கண்டிப்பாக இங்கிலீஷை ஸ்கிப் பண்ணாமல் போடணும். அந்த ஃப்ளோ வந்து அப்போ தான் நமக்கு வரும். அந்த ரீட் பண்ணும்போது இங்கே ஏதோ இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கூட நமக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுற தப்பு கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது. ஃபுல்லாக வந்து நமக்கு ஈவன் தெரிஞ்சாலும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் டெய்லி வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு போட்டுட்டு ரிமைனிங் டைமில் வீக் ஏரியா எதுவோ அதை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். லைக் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு டஃப் லெவல் பசில் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அரித்மெட்டிக் டாப்பிக்கில் எது வீக்காக இருக்குமோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளமாக இருக்கட்டும். அது கூடவே கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். டெய்லி வந்து வெப்சைட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு குவிஸ் போடணும், யூடியூப் வீடியோ. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க வந்து பாருங்கள். அட்லீஸ்ட் வந்து டெய்லி படிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பீங்க, டெய்லி படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் வந்து பிரிண்ட் போட்டு ஒரு வீக்லி பிடிஎஃபாவது எடுத்து படிங்க. ஒரு அட்லீஸ்ட்டு அதே போல் என்ன சொல்கிறது, வீட்டிலேருந்து படிக்க முடியாட்டி லைப்ரரிஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா அதுவும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா
கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு பெரிய மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஷார்ட் டேர்மில் நிறைய ஸ்கோர் பண்ணுறது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான். பட் அதுக்கு கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆக்கணும். ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு 2-3 வீக்ஸ் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேப்பில் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். அதனால் பேரலாகவே வந்து இந்த மெயின்ஸுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நிறைய குவிஸ் போடுங்க. டெலிகிராம்லலாம் இஷ்டத்துக்கு குவிஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குவிஸ் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ இது இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணி படித்தாதான் வந்து அது ரொம்ப ஒர்த் அப்படி கிடையாது. ஃப்ரீ சோர்ஸ் நிறைய இருக்குது. அதையுமே வந்து நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மார்க் டெஸ்ட் வந்து போட்டுட்டு அனலைஸ் பண்ணாமல் விடுறது. ஸோ வந்து மார்க் டெஸ்ட்டு போட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மார்க் டெஸ்ட்டு போட்டுட்டு ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாது. அதை ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த தப்பு வந்து அடுத்த தடவை நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். இல்லைனா ஒரு சிம்பிளாக ஒரு இன்இக்வாலிட்டியில் ஒரு எய்தரார் கேஸில் இன்றைக்கி தப்பு நடக்குது, அதை நான் ரிவ்யூ பண்ணி இன்றைக்கி படிக்கலைன்னா நாளைக்கு எத்தனை மார்க் டெஸ்ட் போட்டாலும் அந்த எய்தரார் அந்த இன்இக்வாலிட்டிலேயோ சிலாஜிசம்லேயோ ஒரு எய்தரார் கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக அந்த தப்பு வரதான் செய்யும். ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மார்க் டெஸ்ட்டோட ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து மார்க் டெஸ்ட் வந்து ரிவ்யூ பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் வந்து ஒரு சின்ன கேப் வந்து நம்ம விடுறோம் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து கரெக்டாக எல்லா டாபிக்ஸுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும், என்ன மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.